அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அருள்வாக்கம்மா பேசுகிறேன். நம்ம விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் சத்தியமங்கலம் ராஜகாளியம்மனுடைய ஆலயம் 42 அடி ராஜகாளியம்மனுடைய கோயில் இது. இது அம்மாவுடைய கருவறை. அம்மா சிம்ம வாகனத்தில் உட்காந்து இருக்காங்க. இந்த இடத்துல வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் காலையில் 9 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் பார்க்குறேன். சாயங்காலம் 4 மணி 5 மணி கூட பார்க்குறேன். எங்கே இருந்தாலும் மக்களுக்கு என்னுடைய கஷ்டம் தீரலை, என் துன்பம் தீரலை, என் வீட்டில் பில்லி சூனி இருக்குது, என் வீட்டில் என் பிள்ளை அடங்கலை, ஆம்பளை அடங்கலைன்னு சொல்லி என் இடத்துக்கு வாங்க. பிடிக்காத அளவுக்கு பச்சை மருந்து கணவன் பிடிச்சாலையும், ஆம்பளை பிடிச்சாலையும், பிள்ளை பிடிச்சாலையும், யாராக இருந்தாலையும் பிடிக்காத அளவுக்கு பச்சை மருந்து கொடுக்குறேன். பிடிக்காத அளவுக்கு நிறுத்தி கொடுக்குறேன். ரெண்டாவது தொழில் வசதி இல்லை, எனக்கு தொழில் வியாபாரம் முடங்கி இருக்குது இன்னும் சொல்லிவாங்க. அஞ்சனை மையம் இருக்குது, வியாபாரம் வசதியில் இயந்திரம் இருக்குது. நான் நல்ல முறையாக அதை செஞ்சு கொடுத்து உங்களுடைய வியாபாரம் வளர்ச்சி ஆகி கொடுக்குறேன். குடும்பத்தில் காசு பணம் நிற்கலை, பணம் காசு நிற்கலை, எங்கள் குடும்பத்தில் குழப்பத்திலே இருக்குது, கணவன் மனைவி சந்தோஷம் இல்லை, ஒத்துமை இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். வசி உள்ள மருந்து ஆணுக்கு பெண் அடங்கணும், பெண்ணுக்கு ஆண் அடங்கணும். ஆண் ஒட்டி பெண் ஒட்டி எல்லாம் எடுத்து பெண் வாசி ஆண் வாசி உள்ள மருந்து எங்கள் கையில் இருக்குது, கொடுக்குறோங்க. அவங்க எப்படி கொடுக்குறோன்னு முறையாக நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த மாதிரி முறையாக கொடுங்க. தன்னால் உங்கள் குடும்பம் அவங்க அடங்கி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடங்கி, கணவனுக்கு ஒரு பெண்ணு அடங்கணும், பெண்ணுக்கு ஒரு ஆம்பளைக்கு அடங்கணும். இதுதான் வாழ்க்கை. ரெண்டும் அடங்கி போனால் தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நான் சரி பண்ணி கொடுக்குறேன். எங்களுடைய இடத்துல குழந்தை இல்லாததுக்கு மருந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோங்க. மஞ்சா காமாளிக்கு ரத்தத்திலே கலந்துச்சு, காப்பாற்ற முடியும்னு சொல்லுங்கள். நான் ஃப்ரீயாகவே காப்பாற்றி கொடுக்குறேன். இந்த விழுப்புரம் மாவட்டம் சத்தியமங்கலம் ராஜகாளியம்மனுடைய ஆலயம். திருவண்ணாமலையிலிருந்து நம்ம கோயில் 30 கிலோமீட்டர். சத்தியமங்கலம் நம்ம ஊர் பேர் சத்தியமங்கலம். திருவண்ணாமலையிலேருந்து 30 கிலோமீட்டர். செஞ்சி வந்துட்டால் செஞ்சிலேருந்து 10 கிலோமீட்டர். செஞ்சி அடுத்து ஆலமண்டி நம்ம கோயில் சத்தியமங்கலம். நமக்கு 2வது ஸ்டாப்பிங் தான் நம்ம கோயில். விழுப்புரத்தில் இருந்து நம்ம கோயில் 45 கிலோமீட்டர். திண்டிவனத்துலேருந்து 40 கிலோமீட்டர் நம்ம கோயில். மேல் மலையனூர்லேருந்து 10 கிலோமீட்டர் நம்ம கோயில். எல்லாம் பக்கத்துலேயே தான் இருக்குங்க. மெயின் பைபாஸ் திருவண்ணாமலை விட்டு சென்னை பைபாஸ். நம்ம கோயில் இருக்கிறது 42 அடி. கிரிவலத்துக்கு போகிறவங்க அனைத்து பேருமே சென்னையிலேருந்து போனாலையும் சரி, எந்த ஊர்லேருந்து வந்தாலும் இந்த ரோட்டில் வரவங்க பூராமே நம்ம கோயில் ரோடு பைபாஸ்லேயே இருக்கிறதுனால 42 அடி. அம்மாவை பார்க்காம பஸ்ஸில் போகிறவங்க கூட இல்லை, பார்த்துட்டு தான் போகிறாங்க. இந்த இடத்துல நான் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி நாளில் குறி சொல்கிறேன். வாங்க. அம்மாளுக்காக என்னுடைய வாழ்க்கை 30 வயசில் நான் தியாகம் பண்ணேன். 30 வயசில் என்னுடைய அம்மாளுக்கு வாழ்க்கையை அர்ப்பணித்து அவகிட்ட நின்று நான் ஜீவசமாதின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி 25 வருஷத்துக்கு மேலே அம்மா கிட்ட தான் நான் வாழ்க்கை ஓட்டின்னு இருக்கேன். அம்மா தான் என்னுடைய வாழ்க்கை. இன்னும் அவள் காலேஜில் இருக்கிறேன். அம்மாளுக்கு என்றைக்கு இருந்தாலே 55 வயசாகி போச்சு. நான் அம்மாளுக்கு ஜீவசமாதி தான். என் தாயை தவிர எனக்கு உலகத்தில் யாருமே கிடையாது. என் தாய் அந்த அளவுக்கு என்னை கட்டி காப்பாற்றிருக்காங்க, என்னை நல்ல நிலைமைக்கு உருவாக்குனாங்க. என் தாய்க்காக பணிவாடை செஞ்சு என் தாய் உட்காந்து இருக்காப்பார். உலகத்தையே கட்டி காக்கிறவோ காளின்றவோ, காளியோடைய கோயிலில் காலை எடுத்து வச்சாவே போகிறோம். பில்லி சூனியாவோட கண்டு எதாக இருந்தாலும் விளங்கிடும். அந்த மாதிரி என் தாய்கிட்ட நான் என்னைக்கு நின்றனோ அன்னிலேருந்து என் தாய் நல்ல மாதிரி என்னை கட்டி காப்பாற்றினா. அனைவரும் வாங்க. உங்கள் அருள்வாக்கம்மா பேசுகிறேன். வணக்கம்.